ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். உங்கள் அனைவரும் இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம அழகான ஒரு வசனத்தை தியானிக்கலாம். சங்கீதம் 128:1-2 பாருங்க. இது ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறக்கூடிய ஒரு சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இப்படி எல்லாம் ஆசீர்வாதங்கள் வரும் அப்படிங்கிறது இந்த சங்கீதம் கூறுகிறது. அதுல முதல் 2 வசனங்கள்ல நம்ம பார்க்க போறோம். அதுல கர்த்தருக்கு பயந்து நம்ம பாருங்க, இந்த உலகத்தின் வழியே போகாம கர்த்தரின் வழியில நடந்து செய்யும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போமா? நம்ம பாக்கியவான்களா இருப்போம். அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம்ம பேருக்குன்னு கிறிஸ்தவர்களா இருக்கிறது இல்லை, பேருக்குன்னு ஏதோ பைபிள் இருக்கிற பேரை வச்சிருக்கிறவங்க இல்லை, இல்லை வெளிப்புறமாக நான் வந்து ஊழியம் செய்கிறேன், இல்லை விசுவாசியாக இருக்கிறேன், இவ்வளோ பெரிய சபைக்கு போகிறேன், இத்தனை வருஷ காலமாக கிறிஸ்டியனாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்கலாம் இல்லை. கர்த்தருக்கு பயந்து, இல்லை பயப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர், ஆனால் வழிகளில் நடக்கிறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனால் அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும், எல்லாத்துக்கு மேலே தேவனுக்கு தெரியும். அப்படி அவர் வார்த்தைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பாக்கியவனா இருப்பான். இங்க இங்கிலீஷ்ல அழகா வருது, how joyous are those who love the Lord and bow low before God, ready to obey him. ready to obey him. obey him அப்படிங்கிறது அதாவது பவ், அவருக்கு முன்னாடி தாழ்த்துறது. சும்மா நிறைய பேர் ஆண்டவரே நான் உங்க முன்னாடி ரொம்ப தாழ்த்துறேன் அப்படி சொல்லுவாங்க ப்ரேயர்ல, வேணாம். ஆனா வாழ்க்கை தாழ்ச்சியுள்ள வாழ்க்கையா இருக்கா? அது தேவனுக்கு தெரியும். தேவன் இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். சில வெளிப்புறத்துல நான் ரொம்ப பக்திமான் மாதிரி காட்டுவாங்க, ஆனா இருதயம் தாழ்ச்சியில நிறைஞ்சிருக்கிறா, அவங்கதான் இப்படிப்பட்ட பாக்கியமான வாழ்க்கையை வாழ்வாங்க என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கவனமாக கேளுங்கள். நிறைய நம்ம கேட்குறோம் மெசேஜஸ், நிறைய வந்து தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த கதை தெரியும், அந்த கதை தெரியும், ஆனா எத்தனை விஷயங்களை கேட்டதை செய்கிறோம்? ஒருவேளை செய்ய முடியலைன்னா கூட ஆவியான உதவி செய்ய வல்லவராக இருக்கு. அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே சில விஷயங்களை என்னால் முடியாது, சில விஷயங்கள் அங்கே நான் தப்பு பண்ணிடுறேன், என்னை மன்னிங்க, என்னை மறுபடியும் என்னை தாழ்த்துறேன், என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொன்னாலே போதும். அவர் இரக்கம் பெரிதா இருக்கிறதுனால மறுபடியும் நம்மளை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க? பாக்கியவானா இருப்பாங்க. ரெடி டு obey him. யாருக்கு? தேவனுக்கு. எந்த சொல்லனாலும் எது சொன்னாலும் தேவனே நான் நீங்கள் சின்ன சொன்னாலும் ஒபே பண்ணுறேன், எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த உலகம் சரின்னு சொல்லுதோ இல்லையோ, அவ்வளோ லாபமாக இருக்கோ இல்லையோ, நான் உங்களுக்கு ஒபே பண்ணுறேன், அவனை தான் இங்கே பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்றவன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உலகம் என்ன சொல்லும்? இவங்களாம் வாழ தெரியலன்னு சொல்லணும், உண்மையில இவன் தான் பாக்கியவான். தொடர்ந்து போட்டிருக்கு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். யுவர் ரிவார்ட் வில் பி ப்ராஸ்பரிட்டி. கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் அப்படிங்கிறது பாருங்க, உனக்கு கொடுக்குற எல்லாமே அதனால எப்படி இருக்கும்? எல்லாத்துலேயும் வந்து செழிப்பு இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் போலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட் வந்து அவர் பர்ஃபெக்டாக இருக்காரு, அவர் தான் வந்து லைஃபாக இருக்காரு, அவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கண்ட்ரோலாக இருக்காரு. அப்போ அவர் வழியிலே நம்ம போனால் ஆட்டோமேட்டிக் எப்பயுமே சக்ஸஸ் தானே, இல்லையா? அப்போ செய்வதெல்லாம் வாய்க்கத்தானே செய்யும். அப்போ எல்லாத்துலேயும் உங்களுக்கு செழிப்பு வரத்தானே செய்யும், லாஸ் வராது இல்லையா? எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா செழிப்புங்கிறது ஒன்லி பணம் மட்டும் வர்றதுன்னு இல்லை, பணமும் வரும். உங்களுக்கு எல்லா விதத்திலும் நிறைவான வாழ்க்கை, ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், கையின் பிரயாசம், பொருளாதாரம், எல்லாவற்றிலும். அடுத்து பாருங்க, ஹாப்பினஸ் இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க, உலகத்துல நான் ரொம்ப வசதியா இருக்கேன்றாங்க, ஆனா இருதயத்துல சந்தோஷம் இருக்கானா இல்லை. ஆனா தேவனை உண்மையாய் தேடி இப்படி பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு இருதயத்துல எப்பயுமே என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். எப்படி இருப்பாங்க? அவங்க பாக்கியம் நன்மை உண்டா இருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, ஃபார் யூ ஷால் ஈட் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ், யூ வில் பி ஹாப்பி அண்ட் பிளஸ்ட் அண்ட் இட் வில் பி வெல் வித் யூ. ஹாப்பியாக இருப்பீங்க, பிளஸ்டாக இருப்பீங்க, எல்லாமே நல்லா அமைஞ்சு இருப்பீங்க. இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு வேணும்? அப்படியாக நீங்கள் கீழ்ப்படியுங்கள், இதை எடுத்து அனுபவிங்கள். ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, அப்பா இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களை விட்டு கொடுக்கிறோம். நாங்களும் உமக்கு கீழ்ப்படிய எந்த நேரம் எந்த நொடி மன்னவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆவியானவர் தாமே உதவி செய்யுங்க. இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்.